ஆகுதுங்க. இதெல்லாம் ஓபி. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா நினைச்ச ஒரு இது அப்படின்றது பத்திரனாவோட ரிலீஸ். அதெல்லாம் வந்து, அதாவது friends, நாங்கெல்லாம் அழுவாத குறை. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களாம் கதறிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மேட்ச் முடியறப்பயும் எனக்கு வந்து டேய் அவன் எப்படியாவது விடுங்கடா, எனக்கு அவன் வேணாம்டா, எனக்கு தயவு செஞ்சு இவன் மட்டும் வேணாம்டா நம்ம டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். நான்லாம் வந்துட்டு இங்க இருந்து ஒரு மேட்சாவது நீ ரிடம்ஷனுக்கு வந்துருவியா எப்படியாவது எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அங்கங்க. கிடைக்கவே இல்லையே. எவ்வளவோ போராடி பார்த்துருந்தீங்க கடைசி வரைக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ், அவன் வைடு போறது கூட பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன பண்றான்னா வைடு மட்டும் போடுறதும் இல்லாம, அந்த ஆளு தோனி பாவம் அவரே கஷ்டப்பட்டு 42 வயசு 41 வயசு விளையாடிட்டு இருக்காரு. அவர் முட்டி வேற உடச்சு விடுறான், வைடு போட்டு வைடு போட்டு வைடு அந்த போட்டு. அந்த அதெல்லாம் ஆளு காலு பார்க்கும்போது இது. இன்னொன்னு வந்துட்டு ஒரு டேய் ஆஃப்ல ஒய்டு, அதாவது நீ யாருக்கரை வந்து ஒய்டு யாருக்கரை ட்ரை பண்ணி ஒய்டு போட்டா பரவாயில்ல. காலுக்கு போறேன்னு சொல்லி டவுன் த லெக்ல ஒய்டு போட்டேன்னா தோனி எல்லாம் பாவம்டா, ஃபர்ஸ்ட் லிப்ப கூட நம்பி நிப்பான்டா. எப்படா டவுன் த லெக் எல்லாம் போட மனசு வருது பத்திரானான்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே ரிட்டன்ஷன்ஸ் பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஒரு மாதிரி மஜாவான ரிட்டன்ஷனு. அதாவது யார் நம்ம அன்னைக்கு சிஎஸ்கே எப்பவுமே நம்ம மெகா ஆக்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா, இருக்க 6 பேர் ரிட்டைன் பண்ணுமா, 6மே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு பண்ணுமோ அதான் பண்ணிட்டு இருப்போம். மோஸ்ட்லி பிளேயர்ஸை விடவே மாட்டோம். பட் ஆனா இந்த வாட்டின்றது ஒரு பயங்கரமான இது இது என்ன சொல்றதே தெரியல. 10 பேர், ஃப்ரெண்ட்ஸ் லிட்டரலி 10 10 பேர் இல்ல, மேல வெளில அமைச்சிட்டானுங்க. 12 பேரு இன்க்ளூடிங் ஜடேஜா அண்ட் சாம் கரன். 12 பேரை வெளில விட்டுட்டு ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு. ஸோ ஒரு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், மொத்தம் 27 பேர்ல 12 பேர் உள்ள போயிருக்காங்க பிளஸ் ஒன். இப்போ 16 மெம்பர்ஸா டீம் மாறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அஃபீஷியலா இப்போ நம்மகிட்ட 16 பிளேயர்ஸ் நம்ம டீம்ல நம்ம பிரான்சைஸ்க்காக இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கான்வே போயிட்டாரு. கான்வே கண்டா கண்டா வர சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்ஸ் கண்டாரன்ட்டு சாரி வேற நான் கண்டாரன்ல. நான் நான் வேணாம், நான் ஆபாசமா பேசிடுவேன். ஆப்போஸ் சரி, இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல் அப்படின்றதுனால என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஏன்னா போன வருஷம் அந்த எடிட் தான் பிரச்சனையே. அது வரைக்கும் சிஎஸ்கே சேஞ்ச் பண்ணாம இருந்தானுங்க. அந்த எடிட் 3 சேஞ்ச் வந்திருக்கும் பிளேயிங் லெவன்ல. திடீர்னு ஏன்டா 3 சேஞ்ச் பண்றீங்க, நல்லா தானடா போயிட்டு இருக்கு. ஏன்னா அது மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கும். ராகுல் ட்ரிபாத்தி அப்பதான் நீங்க நீங்க ஃபுல் ஒரு சான்ஸ் ஃபுல் சீசன் பார்த்து கொடுத்துருந்தா. தெரிஞ்சிருக்கும். ராகுல் ட்ரிபாத்தி அப்பதான் உனக்கு டச்ல வந்திருப்பான், ஒரு 30 அடிச்சிருப்பான். ஓகேடா அடுத்த மேட்ச் நல்லா பண்ணுவான்னு பார்க்கும்போது திடீர்னு டிராப் கூட பண்ணிருவாங்க. அது ஒரு மாதிரி கூட கொண்டு கடுப்பா வந்திருப்பானுங்க இருந்துச்சு. அதே பிளேஸ்ல. அதாவது அதே ஒரு இதுல கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, அந்த கண்டா வர சொல்லுங்கன்ற ஒரு இதை போட ஆரம்பிச்சானுங்க. அண்ட் தோனியை வந்துட்டு அது கரெக்ட் தான், தோனி பண்ணது கரெக்ட். ஆனா தோனி அந்த முன்னாடி வந்ததுக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபேன்ஸே பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தோனியை. ஸோ எல்லாருமே என்ன அஸ்வினி கீழே நீ போய் ஆடணுமா, அஸ்வினி கீழே போய் ஆடுறதுக்கு நீ ஆடாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப அது அது வந்து எப்படின்னா லைக் மேட்ச் வின் பண்ணுன்ற ஒரு காசுக்கே விளையாடுறாத மாதிரி இருந்துச்சு. அது வந்து எதுக்கு மேட்ச் விளையாண்டோம் அன்னைக்கு அப்படின்னே தெரியல. அந்த அதாவது மாதிரி ஒரு அந்த மேட்ச் மேட்ச் அது. எப்படி இருந்துச்சுன்னா, 10 ஓவருக்கு அப்புறமே நெட் ரன் ரேட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டோம். நெட் ரன் ரேட்க்கு ஆடுற மேட்ச் மாதிரி இருக்கு, இன்னும் இருந்துச்சு. அலைவா இருந்துச்சு. என்ன ஆட ஆரம்பிச்சிட்டோம். லைக் ஆனா லிட்டரலி அந்த ஒரு கேகேஆர் மேட்ச் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், 103க்கு ஆல் அவுட் ஆயிருப்போம் நினைக்கிறேன் அரௌண்ட். அதுல இருந்தா சென்னை வந்து ஒரு ரீமேப் மாதிரி, அதாவது ஒரு பெரிய அடி. சேப்பாக்குல நம்மள அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஏய் 103க்கு ஆல் டெல்லி அவுட், லோவஸ்ட் ஆல் அவுட். ஆஹ் லோவஸ்ட் ஆல் அவுட். அப்புறம் டெல்லில வந்து பாட்டெல்லாம் போட்டு டெல்லி கலக்கிட்டு இருந்தாங்க பாட்டு நம்மள போட்டுலாம் புடிச்சு. செலிப்ரேட் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அவன் என்ன மன வருத்தத்துல இருந்திருப்பானோ தெரியல, நல்லா ஞாபகம் இருக்கும். ஏதோ அந்த பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க டெல்லி வந்து. எதிரா அந்த விரட்டி விரட்டி அடிக்க தோணுது அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு இந்த போட்டு. விரட்டி விரட்டி அடிக்க தோணுது அந்த பாட்டெல்லாம் போட்டு போஸ்ட் போடுறான். எனக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா சின்ஸ் 2010க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வின் அட் சேப்பாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. டேய் கூச்சமே இல்லையாடா கொஞ்சம் கூட? ஏடா 15 வருஷம் கழிச்சு தடவை ஜெயிச்சிருக்கான் அவன்லாம். எப்போ உனா பேசுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிபி வந்துட்டு சொல்லிக்கவே தேவையில்ல. 18 வருஷம் கழிச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சு 18 வருஷம் தான் இருக்கு. முதல் வருஷம் இப்பதான் ஜெயிச்சது. வாட்டி சேப்பாக்ல ஜெயிக்கிறானுங்க, 2வது வாட்டி. ஆடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் அதான் வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் 2வது தடவை நீ ஜெயிக்கவே செஞ்சிருக்க சேப்பாக்ல. இதெல்லாம் வெளில சொல்லிக்கிறப்போ பெருமையா இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இப்படி போஸ்ட் போட தோணுது உங்க அட்மின்னால? எனக்கு அப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சு. இதெல்லாம் வந்துட்டு 18 வருஷம் கழிச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கடா இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேடியத்துல. இதெல்லாம் அவனுக்கு பாத்துருக்கானுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்து இது ஒரு லிட்டரலி நம்ம பார்த்த சிஎஸ்கே மிகப்பெரிய டிசிஷன். ஏன்னா சிஎஸ்கே இப்பெல்லாம் பண்ணவே மாட்டானுங்க. ஒரு பெரிய ஆமா மார்க்கெட் பிளேயர், ஸ்டார் பிளேயர் வெளில விட்டு இன்னொருத்தனை வாங்குறது, அதுக்கப்புறம் கைஸ், இத்தனை பேர் வெளில விடவே மாட்டானுங்கடா. அது இது புரிஞ்சுக்கடா நம்ம அவனுங்க வந்து. பாக்குறது வந்து நார்மல் சிஎஸ்கே கிடையாது. கிருஷ்ணப்பா கௌதமியே 9 கோர் எடுத்து சும்மா 3 வருஷம் ஆடணும்டா. நம்ம அந்த மாதிரி டீம்டா, புரிஞ்சுக்க. இது ஒரு உண்மையிலே அதெல்லாம் அன்லைக் வந்து சிஎஸ்கேடா. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு பாருங்க. கிருஷ்ண பாகவத் வந்து சப்ஸ்டியூட் ஃபீல்டரா ஆடிட்டு இருப்பான். யாருக்கு சப்ஸ்டியூட்டா வருவான்னா அப்பப்போ இந்த 9 கோடி ஃப்ரெண்ட்ஸ் அவன், 9 கோடி. லாங் ஆஃப்ல நிக்க வச்சிருவானுங்க ஹைட்டுக்கு. சரி இவன் கேட்சாவது கேட்ச் வேற பிடிக்கலாம், விடுவான். கேட்ச் வேற விடுவான் ஒரு கேட்ச் வேற மேட்ச்ல. விடுவான். அதெல்லாம் மனசுக்கே கேட்காது. சில மேட்சஸ்லாம் சரிடா சப்பா உள்ள வந்து கேட்ச் தான் பிடிக்க சொல்றாங்க. அதை அதை கூட பிடிக்க மாட்டான்.
இது ஒரு எனக்கு கேட்டா இது ஒரு நல்ல மூவ் தான். சிஎஸ்கே தான் அன்லைக் சிஎஸ்கேவா இருந்தாலும் இது ஒரு நல்ல மூவ். இந்த மாதிரி ரீவேம் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா மெகா ஆக்ஷனை சொதப்புனது இந்த மாதிரி பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஏன்னா நீங்க மெகா ஆக்ஷன் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஆர்சிபி மாதிரி ஜாலியா இருக்கலாம். பட் நீங்க பண்ணல. ஸோ இப்போ நீ மெகா ஆக்ஷன் சொதப்புனா இந்த மாதிரி பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஸோ அதாவது இப்போதைக்கு அவங்க ஆர்சிபி ப்ராசஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு 18 இருக்காங்க. 18 வருஷத்துல ஆர்சிபி தடவை சிஎஸ்கே மாதிரி மொத இருந்திருக்கு. வாட்டி சிஎஸ்கே சிஎஸ்கே தடவை மாதிரி ஆர்சிபி இருந்திருக்கு. மாதிரி இருந்திருக்கு. ஆர்சிபி கூட சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் அதாவது பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் நடுவுல அந்த மாதிரி மோசமான மெகா ஆக்ஷன் தான் நம்ம போன வாட்டி. இந்த வாட்டி அது எல்லாத்தையும் கலைச்சிட்டு இப்போதைக்கு கரெக்ட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கானுங்க. திருப்பி ஆக்ஷன்ல சொதப்பிட்டானுங்க. ஆக்ஷன்ல வந்து சொதப்பிட்டானுங்க, யாராவது பண்ணிட்டானுங்க அப்படின்னா முடிஞ்சு. அடுத்த வருஷம் நம்மளுக்கு கொட்டிட்டு போயிடும். ஆக்ஷனையும் கரெக்டா போயிட்டு ஒரு 2-3 நல்ல பிளேயர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பக்காவான சீசன் காத்துட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட 4 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நூர் அகமது, பிரீவிஸ், நேத்தன் எல்லிஸ், ஓர்டன். ஆனா இதுல வந்துட்டு 11ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட ஓர்டனை சேர்த்து 5 பவுலர் தான் இருக்காங்க. ஐ மீன் ஒரு டீசென்ட் பவுலர்ஸ்ன்னு சொல்றப்போ ஓர்டனை சேர்த்து 5 பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஓர்டனுக்கு வந்துட்டு நீங்க சென்னை கண்டிஷன்ஸ்ல நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஓவர்டர்னை ரிலே பண்ணி இருக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் தேவை. ஒரே ஒரு ஸ்பின்னர் நூர் அகமது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம டீம்ல இருக்கிறது உருப்படியா. ஏன்னா ரச்சின் ரவீந்திராவையும் விட்டுட்டாங்க அவங்க ஃபாரினர்ஸ்ல இருந்து. ஸோ பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்பின்னருக்கு போகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த 4 பேர் ஆட வைக்கணும் ஃபாரினர்ஸ்னா, ஓவர்டர்னை தூக்கிட்டா ஒரு ஃபாரினர் எக்ஸ்ட்ரா ஆடலாம். நீங்க இப்போ இந்தியன் பிளேயர்ஸ்ல இருந்து வேற யாரையுமே தூக்குற மாதிரி இல்லை உங்க டீம்ல. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ்ல ஸ்ரேயாஸ் கோபால் மட்டும் தூக்கலாம். முகேஷ் சௌத்ரி, அந்த குர்ஜப்ரீத் சிங், அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் கோபால், அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் இருக்கான். இந்த 4 பேர் தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் கரெக்டா இருப்பானுங்க. 8 பேருமே சரிங்களா. மீதி 4 ஃபாரினர்ஸ் இருக்காங்க ஓவர்டர்னை சேர்த்து. இப்போ ஒரு ஸ்பின்னரை நீங்க தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்பின்னர் உங்களுக்கு வேணும்னா ஒன்னு இந்தியன் ஸ்பின்னர் இல்ல ஃபாரின் ஸ்பின்னர் வேணும். அப்போ ஆக்ஷனுக்கு போறப்போ பேட்ஸ்மேனா நம்மளால இந்தியன் பேட்ஸ்மேன் தூக்க முடியாது. ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான் தேவை. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே வில் கோ ஃபார் மேக்ஸ்வெல். ஏன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் இருக்கு, ஒரு ஹார்ட் ஹிட்டரும் கூட. அப்படி இல்லைன்னா கேமரான் கிரீன். அதே தான் ஓவர்டனோட ஒரு சிமிலர் ரெசம்பிளன்ஸ் தான். அப்படி ஓவர்டனுக்கு கிரீனுக்கு போனாங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்பின்னருக்கு போவாங்க. ஏன்னா இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா நம்மளால வெறும் 150 மட்டும் வச்சுட்டு போக முடியாது. இல்லைன்னா ஸ்ரேயஸ் கோபால விளையாட வச்சே ஆகணும் உள்ள ஸ்குவாட்ல. அந்த மாதிரி ஆயிடும். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு ஒன்று மேக்ஸிக்கு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரினர்ல எடுத்துட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் போவாங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெலுக்கு போயிட்டு ஒரு ஸ்ரேயஸ் கோபாலே ஆட வைக்க சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 47 கோடி ரூபா பர்ஸ்ல இருக்கு, விச் இஸ் செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ஐ திங்க். ஸோ ஜடேஜா வந்துட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா ஜடேஜா வந்து அந்த டீம் வந்துட்டு போறதே தெரில, இவனுங்களா ட்ரேட் ரூமர் பேசுறானுங்கன்னு. பட் அந்த காசி மாமாவோட ஃபுல் இது கேட்டேன். அந்த ஒரு இது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்புறம் தான் புரிய வந்தது பல திடுக்கிடும் தகவல்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளே ஜடேஜா சோகமா இருப்பான்னு பார்த்தா அவன் டிஷர்ட் போட்டுக்கிட்டு பிகில் விஜய் அவன் ரீல் போட்டுட்டு ஒரு இருக்கான். வாரத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு ஷூட் எடுத்துட்டு போயிட்டான். டெஸ்ட் விளையாட போயிட்டான் ஷூட் எடுத்துட்டு. நம்ம தான் ஜோக்கர் பாத்தீங்களா இதுலயும். நான் தான் ஜோக்கர். அவன் கூட தெளிவா இருந்தான். நம்ம நினைச்சோம் சரி லாயல்ட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஜாலியா போயிட்டு எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி டிமாண்ட் பண்ணியிருக்கான். டேய் உள்ள உட்காந்துருக்கான்னு பாரு, கேப்டன்சி டிமாண்ட் பண்ணானான்னு கேளு அப்படின்றதுதான் இப்போதைக்கு எனக்கு பேச்சுவார்த்தையா இருக்கு. ஆனா நீங்க ராஜஸ்தான் ஃபேன்ஸோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கிட்டு சொல்றேன், சிஎஸ்கே பத்தி சொல்றேன். என்னன்னா இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனா இருக்கான் சிஎஸ்கேக்கு. அங்க ராஜஸ்தான்ல வந்து ஒரு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நிதிஷ் ராணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் வந்து இங்க வந்துட்டு ஒரு காசி மாமாக்கு ரிலேட்டிவ்னா யாரு நம்ம டீம்ல விஜய் சங்கர் வச்சுக்கலாம் சரிங்களா. சோ ருத்துராஜ் அஸ்வினா விஜய் சங்கர் வச்சுக்கலாம். விஜய் சங்கர் தான் அந்த ஒரு கமாடிட்டி. நான் சொல்றேன் என்ன சொல்ல வரேன் பாரு. ருத்துராஜா அந்த சைட் கொடுத்துடுறோம், ட்ரேட் பண்ணிட்டோம். நம்ம டீமோட கேப்டன் ருத்துராஜ ராஜஸ்தான் கொடுத்துட்டோம். அண்ட் வி ஆர் கெட்டிங் பேக் நிதிஷ் ராணா. ஓகேவா? ஓகேவா, நிதிஷ் ராணா வாங்கிட்டோம். வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இங்கிட்டு வந்த உடனே விஜய் சங்கரை கேப்டனா போட்டுட்டோம். ஓகேவா, ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ ரிலேட்டிவ் ஃபார் காசி மாமா. ஓகேங்களா. இப்படி இருந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, சேம் ராஜஸ்தான் ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கேப்டனை சிஎஸ்கே கொடுத்துட்டீங்க, அண்ட் அதுக்கு பதிலா நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜா வாங்கியிருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ரியான் பராக் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச பையன், சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தவர்
அந்த டீம்ல இருக்காருன்றதுக்காக, அந்த டீமோட மேனேஜ்மெண்ட் இருக்காருன்றதுக்காக ரியான் பராக கேப்டனா போட போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நினைச்சு பாருங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யாராவது வந்து சொந்த டீம் பிளேயரே இப்ப வந்துட்டு ஜடேஜாவை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக சஞ்சு சாம்சனை ஹேட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரிதான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வருவானுங்க. நாங்களே அவ்வளவு லாயல் தெரியுமா? டேய், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. ரோஹித் சர்மாவை சாக் பண்ணி சப்பரி சப்பரின்னு உட்காந்து சப்பரி சப்பரி கத்தி தூக்கிட்டு இருந்தாங்களா? அதான் ஹர்திக் பாண்டியாட்ட கொடுத்தனால ஒரு மனுஷனை எவ்வளவு ஹேட் பண்ண முடியுமோ. அதாவது இதுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான் நியாயப்படி பார்த்தா ஹேட் பண்ணிருக்கணும். யார? இவன ஹர்திக் பாண்டியாவை. ஏன்னா எங்க டீம் கேப்டன்சியை விட்டுட்டு நீ அந்த டீமுக்கு போயிருக்கடா. அதை கூட விட்டுறலாம். சரி, நீ போயிட்டு அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு நியாயப்படி பார்த்தா ஜிடி ஃபேன்ஸ் தான் கோவப்பட்டிருக்கணும். ஆனா அவனுங்களும் பாவம் ஃபேன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பெருசா ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. அதனால இவனுங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் என்னன்னா ஹர்திக் பாண்டியாவை பேஷ் பண்றானுங்க. ஏன்னா இவன் போயிட்டான்றதுக்காக. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ்மெண்டோட டிசிஷன் தான் அதெல்லாம். அதுக்கு நீங்க பியூரா வந்துட்டு மேனேஜ்மெண்ட்னாலதான் கோவப்படணும். பட் நீங்க வந்துட்டு எப்படின்னு தெரியல. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவனுக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டை தான் பேஷ் பண்ணானுங்க. எல்லாருமே இன்ஸ்டால எல்லாத்துலயும் சோசியல் மீடியா எல்லாம் போட்டு அடிச்சானுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உமா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க வந்து ஏன்னா சஞ்சு சாம்சன் நீங்க மேல எந்த சஞ்சுவை ஹேட்டும் பேஷ் பண்ணல, யாருமே பேஷ் பண்ணல. லைக் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் 99% வரைக்கும் எவனுமே கொஞ்சம் பேர் சஞ்சு வர போட்டிருந்தானுங்க. அதான் அவனுங்க எப்படி சொன்னானுங்கன்னா, எனக்கு சஞ்சு வர்றது பிரச்சனை இல்ல, ஆனா ஜடேஜா போக கூடாது அப்படிதான் பேசினானுங்க. யாருமே சஞ்சு வர்றதுக்கு யாருமே அகேன்ஸ்டாவே சஞ்சு இல்ல. ஒரு வரலாம் மாதிரி நல்லா வேணாம். இருந்துச்சு. அது ஒரு ம், மாதிரி நல்லா ம், இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா. ஏன்னா இவனுங்க போட்டுட்டு மத்த இது மாதிரி எவன் கோவப்படணுமோ அவன் கோவப்பட மாட்டானுங்க. ஆனா உண்மையில ராஜஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் பாவம் சீரியஸா. ஏன்னா உங்க கேப்டனை விட்டு கொடுத்துருக்கீங்க. விட்டு கொடுத்துட்டு எவனோ ஒருத்தவன் சொந்தக்காரன கேப்டனா போறான்றதுக்காக உண்மையிலேயே கஷ்டம் தான்டா பாய்ஸ். அண்ட் ராஜஸ்தான் வந்து நம்ம கூட எல்லா இடத்துக்கும் வந்தவனுங்க, புரிஞ்சிருக்கோம். அதனால லைக் அவனுங்களும் நமக்குள்ள 1008 கொடுத்தல் வாங்கல் இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னு வர்றது அவன் ஒரு ஆள் தான். அதனால அவன் டீம் நல்லா இருந்தாலும் எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை. அந்த பேண்டாடுறதுக்கு முன்னாடி இருந்தே ராஜஸ்தானை பிடிக்கும். காரணம் வந்து ரெண்டே பேர், ரஹானே அண்ட் வாட்சன். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஃபாக்னர் திடீர்னு ஃபுல் டாஸ் போட்டுருவான் என்னைய மாதிரி. நல்லாதான் சார் பந்து போடுவான், திடீர்னு ஃபுல் டாஸ் போட்டுருவான். கடைசி அவ்வளவுதான். பால் ஒரு பால் நான் 6 அடிக்கிறேன் போடுவேன், சும்மா தான் போட்டிருந்தாலே போடுவேன். ஃபுல் டாஸ், அதுவும் டவுன் த லெக்ல போடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டாஸ் தொட்டாலே சிக்ஸ் லெக் சைட்ல. அதுவும் அந்த சைடு வெறும் 52 மீட்டர் தான் சிக்ஸே. அது போர்டில் அடிக்க ஆதித்யார தாரை நினைச்சிருப்பானுங்க எல்லாரும். கிரேட் பினிஷர் அவரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த மேட்ச் அடுத்த சிஎஸ்கே. சீசனே காணாம போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சீசனே காணாம போயிருப்பான் அவன்லாம். அதாவது அந்த சீசன் மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சான். அடுத்த சீசன் மட்டும் தான் தெரிஞ்சான். ஆனா அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட எலிமினேட் ஆயிருவானுங்க எலிமினேட்டர்ல. ஆமா, நம்ம அடிச்சு ஓட விட்டுருப்போம். ஆமா, மைக்கேல் ஏசி வந்து போல்ட் ஜடேஜா எடுப்பான். நல்லா ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச். 7வது ஓவரோ என்னமோ 8வது ஓவர் தலைவர் வந்துட்டு போல்ட காமிச்சிட்டு பார்ப்பேன். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதான் பிரச்சனை. க்ளோஸர்ல எதுவும் இல்ல. இது எடிட் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட போறாதுதான் தெரியுது. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு என்னோட எதையோ பேசிட்டு இருந்தோம். எதிரா முக்கியம், எதுவுமே முக்கியம் இல்லடா, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு இப்ப நான் வேற ஃபுல்லா தம்ப்நெயிலுக்குலாம் ஒர்க் பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான மூவி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார்ல போயிட்டு பேட் கேர்ள் படம் இருக்கு, பாருங்க. அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் நிறைய கேள்விகள் கேட்கும், அது நல்லா இருக்கு, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்னு தலைவன் தலைவி படமும் நல்லா இருக்கு, பாண்டியராஜ் சார் இயக்கத்துல. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சா பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எப்படி எப்படி காட்டுறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இது ஒரு ஹார்ட், அதுக்கப்புறம் இது ஒரு ஹார்ட். ஃபோக்கஸ் விழுகுதா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சராங்கி. பாய் பாய். முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் கைஸ். நாங்க எந்த பிளேயர்ஸ்க்கும் மரியாதை கொடுக்காம பேசுறோம். அண்ட் நிறைய சொல்லியிருந்தீங்க பிளேயர்ஸ்க்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஸ்டார் பிளேயர்ஸுங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. என்னன்னா கைஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. தோனியே ஒரு சிக்ஸ் அடிச்சாலுமே நான் தோனி அடிச்சிட்டான் பாடுறா சிக்ஸு, ஏய் ரொனால்டோ கோல் அடிச்சிட்டான்டா, அப்படிதான் பேசுவோம். லைக் அது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்னு இல்லை. லைக் அவங்கள வந்துட்டு நம்ம நம்ம ஒரு கூட ஒரு டீம்மேட்டாக தான் பார்ப்போம். அதனால அது ஒரு யதார்த்தமா எல்லாரும் பேசுறது தான். அந்த மாதிரி தான் நாங்களும் பேசணும். நாங்கள் ஒன்றும் பீடாகோ இல்லை அஸ்வினோ இல்லை. ஏன்னா அவங்களோட போய் டே டு டேல பழகிட்டு, அதாவது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் அவங்க, ஏன்னா அது அதே ஃபீல்டில் இருக்கிறவங்க. பட் அஸ் அ ஃபேன்ஸ் நாங்கள் வந்து அதைத்தான் யதார்த்தமாக பேசணும். ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா மனசுல வச்சுக்காதீங்க. இனிமேல் அப்படிதான் பேசுவோன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப லூஸ் தரமா அதவே கமெண்ட் பண்ணாதீங்க. மேல பேசு.
ஏன்னா 4 பேர் சொல்றான் கமெண்ட்லயே வந்து, ரெஸ்பெக்ட் கொடுறா ரெஸ்பெக்ட், அதான் கொடுக்க முடியாதா